மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ விவசாயிகள் பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கு. காவேரியில எங்களுக்கு தடுப்பணை கட்டணும். காவேரியில மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஓடுற கிட்டத்தட்ட 33 பெரிய ஆறுகள் இருக்கு. பாலாத்துலையும் சரி, காவேரியில் வைகை ஆற்று, தாமிரபரணி போன்ற, தென்பண்ணை போன்ற ஆறுகள்லாம் எல்லாத்துலையும் எங்களுக்கு 5 கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை கட்டணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. இது ஒரு இயக்கமாக நாங்கள் கொண்டு போறோம். ஏற்கனவே கொண்டு வந்துட்டு இருக்கோம். எங்களால தான் இப்போ பாலாத்துல ஒரு 4 தடுப்பணை கட்டிட்டு இருக்காரு. 2 கட்டி முடிச்சா இன்னும் கட்டிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா இது வரையும் கட்டுதல் கிடையாது, கட்டல. பாலாறு தமிழ்நாட்டில் 223 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கு. பில்லூர்ல இருந்து அங்க சதுரங்கப்பட்டத்துல போய் முடியுது பாலாறு. அதுல ஒரே ஒரு தடுப்பணை தான் வெள்ளக்காரங்காலத்துல வாலாஜால கட்டினது. அதுக்கப்புறம் நாங்க போராட்டம் பண்ணி பாலாத்தை காப்போம் எத்தனையோ இயக்கங்கள் நடத்தணும், போராட்டம் பண்ணோம், நடைபயணம் பண்ணோம், சைக்கிள் பேரணி பண்ணோம். அதுக்கப்புறம் 2 தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க. ஆனா 2 தடுப்பணை கட்டினதுனால அங்க சுத்தி 10 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அங்க விவசாயம் செழுமையா இருக்கு. கிணத்துல தண்ணி அப்படியே மேல நிக்குது. ஏன் தடுப்பணைனால? ஏன் கட்ட மாட்டாங்க? மணலை கொள்ளடிக்கணும்னு. கடந்த ஆட்சி காலத்திலும் சரி, இந்த ஆட்சி காலத்திலும் சரி, மணலை கொள்ளடிக்கிறதுக்காக இவங்க பாலாத்துலயும் தமிழ்நாட்டில் ஆத்துலயும் தடுப்பணை கட்ட மறுக்கிறாங்க. கொள்ளிடம் ஆத்துல கொள்ளிடம் ஆறு 110 கிலோமீட்டர் இருக்கு. முக்கோம்புக்கு முன்னாடியில இருந்து போது அங்க முடியுது. பூம்பார்ல பக்கத்துல முடியுது. அங்க கொள்ளிடம் பக்கத்துல முடியுது. அங்க அந்த 110 கிலோமீட்டர்ல நாங்க 10 தடுப்பணை கேட்டோம். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? 17 குவாரி தொடங்கி இருக்கிறாங்க. மணல் குவாரிகள் 17. எவ்வளவு அநியாயம்! 4 கிலோமீட்டர் இந்த பக்கம், 4 கிலோமீட்டர் இந்த குவாரி முடியிறப்போ இன்னொரு குவாரி, மணல் குவாரி, இன்னொரு குவாரி முடியிறப்போ என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்க? அப்போ ஆட்சியை நடத்துறீங்க அப்போ? ஏன்னா இன்னைக்கு காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்னா உலகம் முழுவதும் மிக மோசமான ஒரு சூழல் வந்துட்டு இருக்கு. அதுல இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அடாப்டேஷன், மிட்டிகேஷன் சொல்றது. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிப்பகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம். ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5, 10, 50, 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5, 10, 50, 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.